friends, welcome to எங்க ஸ்ட்ரீட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பச்சை சுண்டைக்காய் குழம்பு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி. எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சுண்டைக்காய் செடி இருக்குது. அதுவும் இந்த பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு. இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு இங்கேயுமே ஒரு செடி இருக்குது. ஸோ நாங்கள் எப்பப்போ தேவையோ அப்பப்போ இங்கே வந்து பறிச்சுப்போம். தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வெல்லம், மஞ்சள் தூள், வெந்தயம், வடகம், நல்லெண்ணெய், புளி, தேங்காய். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடித்து வச்சுருக்கோம். அதை வந்து அதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் லேடிஸ்லாம் சேர்ந்து செய்கிறோம், அதனால் உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காவும் எல்லாம் வதங்கிடுச்சு, எடுத்துடுறோம். பூண்டும் வதங்கிடுச்சு. நீங்கள்லாம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணீங்க, லஞ்ச் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வடகம் போட்டிருக்கோம். இப்போ வந்து வெந்தயம் போட்டாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய், கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். புளி ஊற்றிருக்கு. புளி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும். பார்த்திங்கன்னா புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காய் பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டைக்காய் பூண்டுலாம் கொதிச்சோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு இன்னும் நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த புளி எரிப்பு ஸ்மெல்லாம் போகும்னுவாங்க. டேஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் குழம்பு வச்சு முடித்தாச்சு. சரி, இங்கேயே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கூழ் வடகம் பொரிச்சிட்ருக்கோம். இது பேர் வந்து மிதுக்கு வத்தல். இது எங்கள் ஊரில் கிடைக்கும். இது புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். என்ன ஊருக்கா உங்கள் ஊர்? சாத்தூர். இது பார்த்திங்கன்னா சாத்தூர் ஸ்பெஷலாக. இது பார்த்திங்கன்னா மிதுக்கு வத்தல். இது வந்து கூழ்வடம். இப்போ வந்து சாதம் வீட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, கூட்டாஞ்சோறு மாதிரி இப்போ வந்து சட்டியிலே போட்டு கொஞ்சம் சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்டுருக்கோம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்களாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.